வயசாகி போச்சு நீங்க அப்படியே ஆயிடும். நான் கழுகுகளை போல செட்டைகளை அடிப்பேன். இளைஞர்கள் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன், நீங்க அப்படியே ஆகும். என் சபை யாங்கிச்சவ் சபை மாதிரி ஆகும், அப்படியே நீங்க அப்படியே ஆயிடும். சபை தேய்த நீங்க அப்படியே ஆகும். ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே, அதுக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அதனால இந்த நினைக்கிறீங்கல்ல, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூக பழக்கம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கூடாரம் காலியாகுதுன்ற பிரச்சனை இருக்காது. நிரம்புதுன்னு தான் இருக்கும், நிரம்புதுன்னு தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அது இல்லைன்னா எங்கேயோ உங்க பக்கம்தான் ஓட்ட. நான் அந்த காலத்துல ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப இல்லை நினைக்காதீங்க. நான்லாம் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் ஜனம் வருது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ட்ராவல் பண்ணவும் பிடிக்கல, ஊர் சுத்தவும் பிடிக்கல. ஆனால் நான் ஊழியம் தொடங்கும் போது என்கிட்ட ஆண்டவர் நான் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொன்னார். நான் என்னுடைய தரிசனம் என்னான்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார்ன்றதை மட்டும் நான் ரீல் விட மாட்டேன். ரியலாக சிலர் சொல்லுவாங்க, சிலர் ரீல் விடுவாங்க. ஆண்டவர் சொன்னால் எனக்கு 100% தெரியும். அப்போ சொல்லும்போது உங்கள்கிட்ட மக்கள் திரளாக வருவாங்க. 10 நாள் செமினார் வை. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் அந்த காலத்தில் 10 நாள் செமினார் வைப்பார். இந்தியாவில் இருந்தெல்லாம் வருவாங்க. நான் அறிமுகமே இல்லை. நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தில் தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்தாபனத்துக்கும் அட்ரஸ் இல்லாமல் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது ஒரு 10 அட்ரஸை வாங்கி அவங்க மூலமாக லெட்டர் எழுதி மினிஸ்ட்ரியை தொடங்கணும்னு நினைக்கல. பைபிளை தூக்கிட்டு வந்தேன். யார் என்னை பார்க்க வருவாங்க? அதுவும் 10 நாள் வருவாங்களா? ஆண்டவர் சொன்னார், எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கு, ஃப்ரீயாக நடத்தாத. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி எனக்கு தெரியாது. நான் உடனே டைரியில் எழுதிட்டேன், ஃபீஸ் வாங்குன்னு. 10 நாள் மக்கள் ஃபீஸ் கட்டி சம்பளம் கட்டி சார்ஜ் போட்டு வந்து எங்கே வருவாங்கன்னு இருந்துச்சு எனக்கு மனசில். அப்போ ஆண்டவர் சொன்னார், க்யூவில் நிற்பாங்க உங்ககிட்ட. உன்னுடைய ஸ்கூலுக்கு வர்றதுக்கு, உன் செமினாருக்கு வர்றதுக்கு இடம் கிடைக்கலையேன்னு அழுவாங்க. எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு தாத்தாவாகி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஓல்டாகி, ஜக்கரியா ரொம்ப ஓல்டாகி, அவன் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணது 25 வயசுலேருந்து ஜெபம் பண்ணான். ஒரு குழந்தை தாரும், ஒரு குழந்தை தாரும், ஒரு குழந்தை தாரும். 25 ஆச்சு, 35 ஆகும்போது ஒரு குழந்தை தாரும்னா, 40 வந்து ஒரு குழந்தையாவது தாங்கன்னா, 45 ஒரு குழந்தை தந்தா என்னன்னா, 50 வரும்போது தேங்க்யூ லார்ட் உந்தன் சித்தம் போல் நான் ஆகட்டும்னா, கடைசியில் 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 கிட்ட வரான். ஏஞ்சல் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அதில் என்ன தமாஷா இருக்குன்னா, யுவர் பிரேயர் வாஸ் ஹர்ட். உன் ஜெபம் வாஸ் ஹர்ட், கேட்கப்பட்டுச்சு. நீ நான் 35 ஜெபம் பண்ணி அப்போ கேட்ட, 80 நிறுத்திட்ட. இப்போ நீ ஜெபிக்கிறதா இல்லை, ஏன்னா உனக்கு டாக்டர் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ பாருங்க, நீங்கள்லாம் என்னென்னமோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் ஜெப லிஸ்ட்டை காட்டினீங்கன்னா, வியாதிகள் சுகமடைய வேண்டும், செத்தவர்கள் எழும்ப வேண்டும், பிசாசுகள் ஆட வேண்டும். அப்புறம் அதை ஆடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆடி இருப்பீங்க. கடைசியில் அந்த ஜெபத்தையே விட்டுருப்பீங்க. இப்போ இருக்கிற சபையாவது தக்க வச்சா போதுமே அப்படின்னு உங்கள் ஜெப நிலைமை கீழே இறங்கி இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த வயதில் சொன்னார், நீ என்னைக்கோ பண்ண ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், அது ஏன் டைமில் நான் நிறைவேற்றுவேன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க எப்படி ஊழியத்தை ஓஹோன்னு தொடங்குனீங்களோ அதை விட பல மடங்கு ஓஹோன்னு இல்லைன்னா நீங்க கண்ணை மூட கூடாது. ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு. சத்தமா சொல்லுங்க, முடிவு.
எல்லாரும் கையை வருத்தி சொல்லுங்க, என் முடிவு சம்பூரணமாயிருக்கும். என் துவக்கத்தை பார்க்கலாம், என் முடிவு கால ஊழியம் 1000 மடங்கு விரிவடையும். என்னுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், என் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். என் குடும்ப ஆசீர்வாதம், என் குடும்ப வாழ்க்கை நடுவுல குறைஞ்சாலும் நல்ல திராட்சரசம் இனிமேல் தான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பிசாசே நான் சொல்றது கேக்குதா? என்னுடைய துவக்கத்தை பார்க்கலாம், என்னுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். என்னுடைய முந்தின ஆலயத்தின் மகிமையை விட என்னுடைய பிந்தின ஆலயம் அதிக மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்படி இள வயசுல இருந்து இதை மட்டும் நான் சொல்ல தவறுனதே இல்லை. ஏன்னா நான் இளமையா போகும்போது துடின்னு துடிப்பேன். நான் மைக்கெல்லாம் இல்லாதவே கத்துவேன், புல்பிட்டை பிடிச்சி ஆட்டுவேன். அது ஒரு இள வயசு இல்லை. ஸோ அப்போ நான் ஒரு டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அவருக்கு என் மேலே என்னமோ ஒரு பெரிய காதல் வந்துடுச்சு. என்னுடைய இள வயசுலேருந்தே நான் ரொம்ப ஒட்டுன ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னோட ஒரு 20-30 வருஷம் பெரியவங்க. அது என்னன்னு தெரியல, நான் ரொம்ப இளைஞர்களால் கவரப்பட்டதை விட ரொம்ப முதிர்ந்த ஊழியர்களோட போய் உட்காந்துக்குவேன். காட்டாத்துறை தாமஸு, பாஸ்டர் விசுவாசம் இங்கே பல்லாவரம், பாஸ்டர் ஜோபு ஞானப்பிரகாசம், இல்லைன்னா நிக்கல்சன், கேஜிஎஃப், ஓல்டு மென் ஆஃப் காடுக்கு என் மேலே ஒரு ஒட்டுதல் வரும். எனக்கும் ஒரு ஓல்டு ஆளுங்களை பார்த்தா ஓடி விட்டுருவேன். ஏன்னா அவங்க கிட்ட ஞானம் இருக்கும், அனுபவம் இருக்கும், பலதை படிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே இருந்ததுனாலே என்னமோ தெரில, எனக்கு சின்ன வயது ஊழியத்திலேயே கொஞ்சம் பெரிய மூளை. ஒரு முறை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் என் மேலே இள பையனாக இருக்கிற காலேஜில் அப்படி தலை மேலே கையை வச்சு, இந்த சின்ன வயதில் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். ஏன்டான்னா அந்த மாதிரி பெரிய ஊழியர்களோட உட்கார்றதுனால. ஸோ அப்படி இருந்ததுனால நான் டெல்லியில் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அது எப்படி என்னை கூப்பிட்டாரெல்லாம் தெரியாது. நான் ஒன்று பார்த்துருக்கிறேன், எந்த அழைப்பும் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்தருக்கு தெரியும். என்னை கூப்பிடுங்க, என்னை பயன்படுத்துங்க, எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னதே இல்லைங்க. வெளிநாட்டுக்கும் எழுதுனதில்லை, உள்நாட்டுக்கும் எழுதுனதில்லை, ரொம்ப ஜனங்களை பார்த்து ஆஹா ஊகன்னு ஐஸும் வைக்கிறது இல்லை. அவ்வளோ கர்வம் பிடிச்சவன் நான் அப்படின்னு நினைக்காதீங்க. அது சில பேர் தலையை ஆட்டுறாங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியல. நான் நிறைய நேரம், அதாவது நிறைய நேரமே பிரசங்கத்தை விட, பிரசங்கம் பண்ணுற நேரத்தை விட அதிக நேரம் எனக்கு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தால் தான் வார்த்தையே வரும். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிற மாதிரி எனக்கு அளந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் 10 நிமிஷம் ஜோம் பண்ணி ஒரு ரேமா வாங்கிடுவார். அப்பா சில வேளை 10 மணி நேரம் ஜோம் பண்ணாலும் ஒரு ரேமா கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்லாம் என்னை கேட்காதீங்க, அது நான் பரலோகத்துக்கு போனால் எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் ரூமில் நல்லா கவனிங்க, நேற்று அலெக்ஸ் சொன்ன மாதிரி நிறைய பாரத்தோட ஜோம் பண்ணி, அல்லது பைபிளை மணிக்கணக்கில் வாசித்து, அல்லது அந்நிய பாஷையில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அது ஒரு சின்ன வீட்டில் ஒரு ரூமில் இருப்பேன். அடுத்த நாள் எனக்கு பெரிய இடத்துலேருந்து அழைப்பு வரும். இது மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை. எனக்கு இருந்த ஒரே சபை, நான் நினைச்சேன் அகில உலகத்தில் அந்த சபை தவிர வேறு இல்லை சபைன்னு நினைச்சேன். அது என்னுடைய லுத்தரன் சபை. எப்படி என்னை யார் அறிமுகப்படுத்துவாங்க?
நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு லுத்தரன் பாய், ஒரு 14-13 வயசு, ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது, ரட்சிக்கப்பட்டன்ற வேர்டும் தெரியாது. ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. அப்ப எனக்கு சொல்லி கொடுத்தத நான் நல்லா ஆவியில, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில ஒரு உறவு. நேற்று அலெக்ஸ் சொன்னார்ல, ஃபெல்லோஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு இருக்க, சொந்தம், அது மாறாது. நீங்க எங்க போனாலும் நீங்க வரும்போது என் பையன் வந்துட்டான்னு, அது மாறாது. இளைய மகன் வரும்போது அப்பா பார்க்கிறாரு, பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது, எனக்குள்ள இருந்து போன உயிர், ஒரு சின்ன உயிர், என் உயிர் வருது அப்படின்னு ஓடி கட்டி பிடிக்கிறாரு. அது ரிலேஷன்ஷிப், அது மாறவே மாறாது. நீங்க 10,000 பாவம் பண்ணாலும் நீங்க புள்ளதான், அவர் அப்பா தான். நீங்க உரிமையா சொல்லலாம், கள்ள நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன்னா இந்த பாட்டை பாடி பாடியே ஆண்டவரை மயக்குவேன். உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு படிச்சுட்டேன், ஏதோ ஒண்ணு மனசு ஒரு மாதிரி வந்துடுச்சுன்னா, கள்ள நாயினும் நான் அழுது 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 பாடுவேன். நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாது சிலுவை நாதா. அது கள்ளன்னு நான் சொன்னாலும் நான் பிள்ளைதானே. நீங்க என்ன பண்ணாலும் உறவு, சொந்தம் மாறாது. ஆனா ஃபெல்லோஷிப்னு இருக்குல்ல, அது வேற. கணவன் மனைவி ஒரே மோட்டர் பைக்கில் வருவாங்க. எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் எனக்கு தெரியும், எப்போவுமே அவர் மனைவியை கூட்டு வந்து லேடிஸ் காலேஜில் விட்டுட்டு என் காலேஜுக்கு வருவார், பிரின்சிபல். நான் நினைப்பேன், இந்த வயசுல ஸ்கூட்டர்ல மனைவியை கொண்டு வந்து அவர் இடத்துல விட்டுட்டு இங்க வராரடா, என்ன அன்பாகிறாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, 10 வருஷம் ஆச்சா 2 பேரும் பேசி, ஒரே ஸ்கூட்டரு. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பந்தம் என்றைக்கும் மாறாது. அந்த அழைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய வேலை. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள், அது மாறாது. அதனாலதான் இங்க உட்காந்துக்கிறீங்க. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஆரம்பத்துல நான் நினைச்சேன், ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க விழவே முடியாது. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது கூட்டத்துல கட 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 கடன்னு சத்தம் கேட்கும். என்னடா உடைஞ்ச எலும்புகள்லாம் கூடும். அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த ஊழியக்காரர் கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கணவன் மனைவி 2 பேரும் கவுன்சிலுக்கு போறாங்க. அவர் சொல்றாரு, கணவனை நிறுத்துங்க, 2 பேருக்கும் சண்டை நிறுத்திட்டு பட்டுன்னு ஸ்பாயில் பண்ணிட்டாரு. எனக்கு எலும்பு எப்படி ஒட்டுச்சு, இது ஒட்டல ஆண்டவரோட. எப்படி எலும்பு ஒட்டுது, எப்படி மறக்கல் நடக்குது, இதெல்லாம் எனக்கு ஒரே ஷாக்கான இருக்கும். இப்படி எத்தனை பார்த்துருப்பேன், யோசிச்சு பாருங்களேன். ஏறத்தாழ என் வயசு 50 வயசுக்கு மேல ஊழியத்திலேயே இருக்கிறேன். 11, 13, 14 தீவிர ஊழியர். எவ்வளவு பார்த்துருப்போம் நம்ம. எப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னா, அழைப்பு மாறாதது, கிருபை வரங்கள் மாறாதது. அததான் சில பேரு துர்பிரயோகம் பண்றாங்க. ஏன்னா நீங்க போனா மட திரண்ட வெள்ளம் மாதிரி வார்த்தை வருது. அதுல இன்னொன்னு என்னன்னா, வந்து பாஸ்டர் நீங்க பேசுனதெல்லாம் எனக்கேன்றாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? கர்த்தருக்கு என் பலவீனம் தெரியும் இல்ல, அவர் எனக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு இல்ல, அப்படி என்ன வரும்? அது வந்தா ஆபத்து. ஆண்டவர் அழைப்ப
கிருபை வரங்களை எதிர்ப்பது இல்லை. ஆனால் அந்த அழைப்பு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற சக்தி இருக்குல்ல, அந்த சக்தி இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. இந்த அழைப்பு என்பது, ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, மை காலிங் இஸ் as powerful as myself. அழைப்பு, கடவுளுக்கு என்ன சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தி அழைப்புக்கு இருக்கு. எல்லாரும் வாய் தரேன்னு சொல்லுங்க. அழைப்பும் கர்த்தரும் சமமான வல்லமை உடையவர்கள். எப்படி தெரியும்? நீங்க அழைச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் அந்த அழைப்பு உங்களை விட்டு விலகவே இல்லை. பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல். யோனா ஆண்டவர் சொல்ற இடத்தை விட்டு ஆப்போசிட்டா போறான். அந்த ஒரு ஆளுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆளுக்காக அந்த கடல்லயே புயல் வருதுயா. நான் சொல்லட்டா, ஒரு மனிதனை அழைச்சார்னா ஆண்டவர், அவனுக்காகவே இந்தியா ஃபுல்லா சுனாமி வரும். பா, எவ்வளவு பெரிய மகத்துவமான அழைப்பு பாருங்க. ஒரே ஆளுக்காக, அந்த ஒரு ஆளுக்காக அந்த கடல்ல இருக்கிற அவ்வளவு பேரும் வேதனைப்படுறாங்க. அப்புறம் அவன் தட்டு, சாமானு, காசு, பேக் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ஐயோ, வாட் a loss. ஒரு கப்பல்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருடைய சொத்து எல்லாம் கடல்ல போகுது. ஆண்டவர் சொல்றாரு, அது பரவாயில்ல, என் சொத்தாகிய அழைப்பு அவனுக்குள்ள இருக்கு, அதுக்காக நான் எதையும் செய்ய தயார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, வல்லமையான அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையான அழைப்பு இது. ஒரு ஊழியன் அவன் அழைப்புல இல்லைன்னா அவனை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் மேலையும் சுனாமி வீசும். அவ்வளோ பவர்ஃபுல் காலிங் என்பது, அவ்வளோ பெருசு. ஆனா நீங்க காலிகளை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சுனாமி எங்க போனாலும் உங்க ஊர் பக்கம் மட்டும் வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அழைப்பை சாதாரணமா தயவு செய்து நினைக்காதீங்க.